ஹலோ எவ்ரிவன், நான் ராம் சுமித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு வாட்டி காக்கா என்ன பண்ணிச்சான், கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு இந்த நேரம் பிடிக்கல, இது எனக்கு இதெல்லாம் ஒரு லைஃபா, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், என்னை யாரும் விரும்ப மாட்டேன்றாங்க, என்னை யாரும் வளர்க்கவும் மாட்டேன்றாங்க, எனக்கு இந்த என்னோடய லைஃப் வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு காக்கா சொல்லிச்சான். கடவுள் சொன்னாங்களாம், அப்போ நீ என்ன ஆகணும் ஆசைப்பட்ற சொல்லு, நான் அது மாதிரி உன்னை மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு நான் கிளியாக தான் மாறணும், கிளியே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது கடவுள் சொன்னாங்களாம், சரி நீ கிளிக்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வா, அதோடய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தீன்னா நான் மாற்றிடுறேன். அப்புறம் கிளிக்கிட்ட கேட்குறதுக்காக காக்கா பறந்து போயிட்டு ஒரு மரத்தாண்டு போயிட்டு கிளியே தேருது 4-5 சுற்றி விட்டு வந்துருச்சு கிளியே தமிழில். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல கும்பலில் நிறைய கிளிங்க இருந்துச்சான். அந்த கிளிக்கிட்ட போயிட்டு கிளி சொல்லு, உன்னோட லைஃப் என்ன லைஃபு, செம்மையான லைஃபு, நீ பச்சை நிறத்தில் இருக்க, நீ அழகாக இருக்க, உன்னை எல்லாரும் வளர்க்குறாங்க, உன்னை எல்லாரும் நேசிக்கிறாங்க, வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கிளி சொல்லிச்சான், இதெல்லாம் ஒரு கலரா, க்ரீன் கலரில் இருக்கேன், பச்சை கலரில் இருக்கேன், லீஃபில் எங்கே இருக்குன்னு எனக்கு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீ ஏன் 2-3 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்ட, நான் எங்கன்னு கூட உனக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு கலராக, எனக்கு இந்த கலர் சுத்தமாக பிடிக்கல. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து போயிட்டு சாமிக்கிட்ட சொல்கிறாங்க. காக்கா சொல்லுது, கிளி கூட நல்ல நல்ல லைஃப் இல்லைன்னு சொல்லுது. சரி கிளிக்கிட்ட கேட்டாங்களா காடு, சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆகணுன்னா, அன்னப்பறவை தான் வந்து நல்ல பறவை, அது அழகாக இருக்குது, எல்லோரும் அதை விரும்புகிறாங்க. அப்போது சரி நீங்கள் 2 பேரும் போயிட்டு பறவையோட லைஃப்பை வந்து போய் கேட்டுட்டு வாங்க, நான் அப்படியே உங்களை மாற்றிடுறேன். அப்புறம் இவங்க 2 பேரும் பறந்து போய் பறவைக்கிட்ட போய் கேட்குறாங்களாம், நீ எல்லாம் அழகாக இருக்க, உன்னை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க, நீ வந்து அழகாக இருக்க, நேசிக்கிறாங்க, கவிதையெல்லாம் சொல்கிறாங்க உன்னை பற்றி அப்படின்னெல்லாம் அவங்க கேட்குறாங்களாம். அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சான், யார் சொன்னது, நான் இதெல்லாம் ஒரு கலரா, வெள்ளையாக இருக்கேன், ஃபோட்டோ எண்ணெய் எடுக்கிறாங்களா இல்லை தண்ணி எடுக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு பறவை சொல்லிச்சான். எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல அப்படின்னு பறவை சொல்லிச்சான். அப்புறம் பறவை அப்புறம் அந்த 3 அந்த பேர்ட்ஸும் சேர்ந்து காடுக்கிட்ட போனாங்களாம். பறவைக்கிட்ட காடு கேட்டாராம், சொல்லு. அப்புறம் என்ன காக்கா கிட்ட கேட்டாங்களாம், வேறு என்ன வேணும், நீங்கள் கிளியும் வேணாம் பறவை வேணான்னா நீ என்னவா மாறணும். சரி பறவை சொல்லிச்சான், எனக்கு வந்து மோர் அப்படின்னா பிகாக் மாதிரி, குயில் பிகாக் மாதிரி மாறணும் அப்படின்னு. பிகாக்னால் மயில் மாதிரி மாறணும், மயில் எவ்வளோ அழகாக இருக்குது, ஸோ அது மாதிரி நான் மாறிக்கலாம், அது மாதிரி என்ன பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காடு சொன்னாங்களாம், சரி நீங்கள் போயிட்டு மயில்கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ மயில்கிட்ட கேட்குறதுக்காக அந்த பறவைகள் போய் கேட்டாங்களாம். அப்புறம் மயில் சொல்லிச்சான், இதெல்லாம் ஒரு லைஃபா, என்னோடய அழகு பார்த்துட்டு எல்லோரும் வந்து என்ன மயில் ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டுடுறாங்க, அழகு ரசிக்கிறாங்க, ஆனால் எனக்கு இந்த லைஃப்பை பிடிக்கல, எங்களுக்கு உயிருக்கெல்லாம் வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்னு மயில் சொல்தான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இந்த லைஃபே வேணாம், இதெல்லாம் ஒரு அழகா அப்படின்னு மயில் சொல்லிச்சான். அப்போது சரி வாங்க நம்ம காடுக்கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து காடுக்கிட்ட போய் பேசுவாங்களாம், சாமிக்கிட்ட. அப்போது சரி மயில்கிட்ட காடு கேட்குறாங்க, சரி உன்னைக்கு எந்த பறவையாக ஆகணும்னு சொல்லு. அப்போது அந்த மயில் சொல்லிச்சான், எனக்கு வந்து காக்காவாகணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதில் என்ன வருது அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் சரி, அதுதான் அழகு, ஓகேவா. நம்ம கருப்பாக இருக்கோம், சிகப்பாக இருக்கோம், நம்ம சில டைம் நினைக்கிறோம் இல்லையா, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நம்ம அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியெல்லாம் யோசிக்காமல் நம்ம எப்படி இருக்கோமோ, நம்மளோட பிஹேவியர் குட்டாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். இது வந்து காடோட க்ரியேஷன், ஓகே. ஸோ நம்மளோட டேலண்ட் வெளிப்படுத்தணும், இது ஒரே ஒரு லைஃப் தான். ஸோ எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், ஓகே. So thank you so much for watching this video. See you next video, okay.